Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஆலு சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். If you want to watch this recipe in English, make sure to click the link given in the description box below. சரி வாங்க இந்த ருசியான ஆலு சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு இந்த சைஸ்க்கு நறுக்கி வச்சுக்கோங்க. இதை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக அமுத்துனா இந்த மாதிரி உடையணும். இது இப்போ இருக்கட்டும். அப்புறம் ஒரு கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம உருளைக்கிழங்க பேட்சாக உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பொரிக்க விட்டுட்டு இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இன்னொரு கடாயில் நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே சேர்த்து இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். முதல்ல கொஞ்சம் பிளாக் சால்ட், கொஞ்சம் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு வேக வைக்கும் போதே சேர்த்ததுனால இப்போ சேர்க்க தேவையில்லை. எல்லாம் நம்ம மசாலா பொடியில் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ரீன் சட்னி, சாட்டுக்கு உபயோகப்படுத்துகிற க்ரீன் சட்னி இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரெசிபி நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நறுக்கின புதினா எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளோதான், சுவையான ஆலு சாட் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.